அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 24/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று மிருக சிருஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:05 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள், முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடிக்கடி உங்களுக்கான பிரிவு ஏற்படுது, இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு நேரம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போது அதை நம்ம சரி செய்யணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையப் போகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக வெற்றியும் திருப்தியும் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் தன்னிச்சையாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படும். இதனால் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைந்திருக்கும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் நேர்மறையாக வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே காணப்படுகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நன்மையான செயல்களாகவே இருக்கும். இன்று பணியை பொறுத்தவரை பெரும்பாலான ஆற்றலை பயன்படுத்துவீர்கள். உங்களது பணியில் பிரதிபலிக்கும் இது உங்களை தனித்திறமைகளை நிரூபிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக அதே சமயம் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகமான மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் இயந்திர கதியில் இயங்கக்கூடியதாக இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியை இது பாதிக்கலாம். இன்றைய சவால்களை சந்திக்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படாது. பணியில் அதிகமாக காணப்படலாம். அதற்கு ஏற்றபடி திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். எனவே பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையிடத்தில் நல்லுறவை காண்பீர்கள். நல்லுறவை வளர்க்க இயலாது. குடும்ப பிரச்சனை காரணமாக துணையோடு உறவில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சலால் பாதிப்பு காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வைக்க வேண்டும். இன்று மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் சற்றே குறைந்த நாளாக அமையலாம். வெற்றி பெற பொறுமை அவசியம். நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படலாம். எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் பலன் இருக்காது. உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவு குறித்து பெரியவர்கள் ஆலோசனை வழங்கினாலும் நீங்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படக்கூடிய கோளாறு, முதுகுவலி இது போன்ற சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். இன்று ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சாதாரண செயல்கள் இன்று உத்வேகம் அளிக்கலாம். நீங்கள் பெரிதாக சாதித்தது போன்று உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளில் மிகுந்த சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஓய்விற்கான நேரம் குறைவாக இருக்கும். பணிகளை முறையாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும்.
இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சரியான முறையில் தொடர்பாடல் கொண்டிருப்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். சரியான தொடர்பாடல் காரணமாக புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகையை சம்பாதிக்க வாய்ப்புள்ளது. கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாந்தமாக இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய சபலங்களை கட்டுப்படுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் இன்னும் நல்ல கவனம் செலுத்த வேண்டும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க அது உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் பணம் அதிகளவில் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிய உடல்நல குறைபாடு ஒன்றிற்காக நீங்கள் உங்களுடைய தாயாருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அன்றாட செயல்களை கவனத்தோடு கையாள வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நன்மையான பலன்கள் கிடைக்காது. சக பணியாளர்களின் மூலமாக சில தொந்தரவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் நீங்கள் குழப்பமடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக காணப்படுவீர்கள். இருவரும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அதனை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமான பணம் மட்டுமே உங்களிடம் காணப்படும். கூடுதல் செலவுகள் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி, இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம். குளிரூட்டப்பட்ட பொருட்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றி எளிதாக கிடைக்கும். இன்று இணக்கமான தொடர்பாடல் மூலமாக மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் மகிழ்ச்சியான ஆச்சரியங்களை காண்பீர்கள். செய்யக்கூடிய பணியில் எல்லா விதத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியை காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வோடு காணப்படுவீர்கள். அவரோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வழியில் பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். உங்களுடைய நேர்மறை அணுகுமுறை மூலமாக குறைவற்ற ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை மிகுந்த மன அழுத்தத்தோடு காணப்படுவீர்கள். வெற்றியை அது தடுக்கலாம். இது உங்களுக்கு சாதகமான பலன்களை அமைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பாக நடந்து கொள்ளுங்கள். இதை பராமரிப்பதன் மூலமாக நீங்கள் உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீர்கள். இதில் வளர்ச்சியும் காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியத்துடனும் மன உறுதியுடனும் காணப்படுவீர்கள். இதுவே உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை தைரியத்தோடு கையாளுவீர்கள். கஷ்ட காலங்கள் கடந்து போகும். நல்ல நாட்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக இருக்கும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி வரிசைப்படுத்தி செயலாற்றினால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு துணையாக அவரோடு எப்போதும் இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத செலவினங்கள் வரலாம். பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குறைந்த அளவு நற்பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை தொழில் சார்ந்த முறையில் அணுகுவீர்கள். திறமைக்காக மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் நேர்மறை எண்ணம் காணப்படலாம். துணையுடன் உறவு சிறந்து காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நோக்கத்திற்கு தடை ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி மற்றும் சளித்தொல்லைகளுக்கு ஆளாவீர்கள். பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்போடு காணப்படுவீர்கள். உங்களுடைய செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். முக்கிய முடிவுகள் வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகள் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் வகையில் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் சாந்தமாக செயல்படுவீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மனமும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் காணப்படும். புதிய முதலீடுகள் முடிவுகள் திட்டமிடலாம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.